திரு பாலாஜி சார் அவர்கள் எந்த பள்ளியில படிச்சீங்க, எந்த கல்லூரியில படிச்சீங்க? நான் படித்தது வந்து கிருஷ்ணசாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்ம விஐடி காலேஜில் என்னுடைய பிஹெச்டி பயோடெக்னாலஜி முடித்தேன். ரொம்ப யூனிவர்சிட்டிஸ் கற்றுக்கினதுன்னா வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, எப்படி அந்த நிர்வாகம் இருக்குது, எப்படி ஒரு பாலிசி பிரின்சிபல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீ எப்படி வந்து 100 ரூபாயில எடுத்துட்டு போய் மருந்தை ரீச் பண்ணுற அப்படின்னா. பிஸ்னஸ்ன்றது நோக்கன்றது நமக்கு வேண்டாம். We do the best service. சார் இவ்வளோ பிஸியான நேரத்தில் கூட ஃபிட்டாகவே இருக்கீங்க சார். அன்னைக்கு வந்து 50 படுக்கைகள் ஸ்டார்ட் பண்ணி இந்த மருத்துவமனை துவங்கினப்போ கிட்டத்தட்ட 35 ஸ்டாஃப் தான் ஜாயின் பண்ணாங்க அப்ப. ஆமா, ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேர் கிட்ட வந்து இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தங்க கோவில். தங்க கோயில்ன்றது ஒரு தங்க கோபுரம் மட்டும்தான் பிளான்ல இருந்தது. ஏன்னா ஒரு மெட்டலுக்கு வந்து ஒரு அந்த சக்தி இருக்கு. நம்ம ஒரு கோல்டன் டெம்பிள் அப்படின்றப்ப தங்கத்துக்குள்ளவே நம்ம போயிட்டு வரும்போது அதனுடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். கோல்டன் டெம்பிள்ன்றது வந்து கோல்டுன்றது நமக்கு தேவை வந்து ஸ்வீட், மருந்துன்றது அங்க இருக்கிற மெசேஜ். போய் பொற்கோயில பாக்குறோம், பொற்கோயில் பாக்குறோம், தங்கத்தை பாக்குறோன்றது தங்கன்றது வந்து பிரதானம் கிடையாது. அம்மாக்கு, உங்களுக்கும் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களுக்கும் சிறு வயதில் இருக்கக்கூடிய அழகான ஒரு அன்பை பத்தியும் நட்பை பத்தியும். அம்மா கூட பிறந்தது இந்த பிறவில வந்து ஒரு பெரிய பாக்கியம் சொல்லலாம். அம்மா வந்து ஊர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க, நான் கிருஷ்ணசாமியில படித்தேன். நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம், ஏதோ விளையாடுவோம். ஆனா அவர் வந்து அப்படி கிடையாது. அம்மா வந்து அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பாட்டிங்க தாத்தாங்க தான் இருப்பாங்க. அது எஸ்பெஷலி வேலூர்ல இருக்கிற வெம்பலி அம்மன், சோலாபுரி அம்மன் கோயில், எல்லா கோயில் ஆடி மாசம்னா அம்மாவை பிடிக்க முடியாது, பாட்டிங்க கூட தான் பிஸியாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறோம், இதே நம்ம வேணான்றோம் அப்படின்றது. அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒன்று நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஒன்றுமே இல்லாதப்போ அம்மா சொன்னது, இங்கே ஸ்கூல் வரும், ஹாஸ்பிட்டல் வரும், காலேஜ் வரும், எல்லாம் வரும் சொன்னது. வேலூரில் பிடித்த இடம் அமிர்தி. பிடித்த சுற்றுலா தலம் உடனே போயிட்டு வரலாம்னா ஏலகிரி. உங்களுடைய சன் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு உங்களுக்கு. ரொம்ப பிடிச்ச பைக் அது Yamaha RX 100ன்றது. சார் உங்களின் பலம் அம்மாவின் ஆசீர்வாதம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அழகான ஒரு சிறப்பு நேர்காணல். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீ நாராயணி குழுமத்தின் இயக்குனர் டாக்டர் பாலாஜி அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி மூலிமா நிறைய கேள்விகள் அவர்கிட்ட நாங்கள் முன்வைக்க போகிறோம். நிறைய கேள்விகளை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. வணக்கம் சார். நான் இப்போ முதல் கேள்வியை என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, திரு பாலாஜி சார் அவர்கள் எந்த பள்ளியில் படிச்சிங்க, எந்த கல்லூரியில் படிச்சிங்க, அந்த ஒரு அனுபவங்களையும் அழகாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். பள்ளி பார்த்தீங்கன்னா, நான் படித்தது வந்து கிருஷ்ணசாமி முதலியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதுக்கப்புறம் வந்து சாயநாதபுரத்தில் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய முதல் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் ஜேஜே காலேஜ்ன்ற ஒரு காலேஜில் வந்து நான் மைக்ரோபயாலஜி படித்தேன், அண்டர் கிராஜுவேட். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் பார்த்திங்கன்னா சங்கர் நேத்ராலயா அப்படின்ற ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல் சென்னையில் அவங்க நடத்திட்டு வந்த ப்ரோக்ராம் MS மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி அப்படின்ட்டு அந்த கோர்ஸ் வந்து அஃபிலியேட்டட் வித் பிட்ஸ் பிலானி, அந்த யூனிவர்சிட்டியோட கோர்ஸு. அங்கே வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய படிப்பு வந்து நான் வந்து ஃபர்தராக வந்து பிஹெச்டி வந்து வெளியே போய் பண்ணோன்றப்போ அம்மாவுடைய பிளஸ்ஸிங்கோடு எனக்கு வந்து அம்மா வந்து இங்கே படிக்கலாம் நீ அப்படின்றப்போ எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து நம்ம விஐடி காலேஜில் என்னுடைய பிஹெச்டி பயோடெக்னாலஜி முடித்தேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து MBA வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் எல்லாம் நான் பண்ணிகிட்டே வந்தேன் நான். ஸோ எல்லாமே அம்மாவுடைய அருளால் எல்லாமே நல்லா நடந்துட்டு வந்தது என்னுடைய படிப்பு. ஸோ நான் படித்த ஒரு நிர்வாகங்களும் பார்த்தோன்னா சின்ன நிர்வாகங்கள் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சங்கர் நேத்ராலயா எவ்வளோ ஒரு சிறந்த மருத்துவமனை என்று. அதே போல் என்னுடைய பிஹெச்டி விஐடிலையும் ஸோ குவாலிட்டி அந்த ஸ்டாண்டர்ட். ஸோ வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ் கற்றுக்கினதுன்னா வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, எப்படி அந்த நிர்வாகம் இருக்குது, எப்படி ஒரு பாலிசி பிரின்சிபல்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுபோல் தான் நாளைக்கு நம்மளும் ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறப்போ பண்ணணுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, நான் படித்த சங்கர் நேத்ராலயும் நான் படித்த விஐடியும் சொல்லலாம். அந்த பாலிசி பார்த்து அதே மாதிரி நம்மளும் குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணுன்றது நோக்கம் அம்மாவுடைய பிளெஸ்ஸிங்கோடு நான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். அடுத்து நான் என்ன கேட்க போகிறேன்னா, மல்டி பிஸ்னஸ், அதாவது ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ மெடிஷனாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்படி சார் உங்களால் கவனிக்க முடியுது? அது கவனிப்புன்றது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டீம், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா மொத்தமே வந்து என்னுடைய டீம்
ஒரு மேனேஜர் 2 மேனேஜர் இதுக்கு வந்து ஒரு டிவிஷனுக்கும் வந்து ஒரு மேனேஜர் வச்சுருக்கோம். அந்த மேனேஜருடைய சப்போர்ட் அதான் முதலே சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறது வந்து இந்த 3 தொழிலுமே பார்த்தோம்னா அன்றாடம் நமக்கு தேவையான தொழில். கண்டிப்பாக இது வந்து ஒரு உணவு அத்தியாவசியமான ஒன்று. அதே போல் வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னா நமக்கு மருந்து தேவைப்படுது. அதே மாதிரி மருத்துவமனை இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு தேவையான ஒரு அத்தியாவசியமாக தேவையான மனிதர்கள் தேவையான ஒரு பிஸ்னஸ் தான் வந்து நான் சூஸ் பண்ணது அம்மாவுடைய பிளஸ்ஸிங்கோட. எதெல்லாம் நான் பாதிச்சிருக்கணும் அது திருப்பி யாரும் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து ஒரு சிஸ்டமும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு எங்கள் டீப்பை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கள் டீம் கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். உணவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஃபுட்டு தரணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே வந்து ஸ்லோவாக வந்து இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம லான்ச் பண்ணலாம் ஃப்யூச்சரில். மீதி ஹோட்டல் மாதிரி இல்லாமல் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்கணும் அப்படின்றது ஒரு நோக்கத்தோடையும் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். மருந்தும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ஜனங்களுக்கு வந்து எத்தனையோ மருந்துகளில் நமக்கு டூப்ளிகேட் மருந்தெல்லாம் இருக்குது. அது குறிப்பாக வந்து எல்லா ஃபார்மசிஸுமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நம்மளும் வந்து தி பெஸ்ட்டாக ஜனங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணுன்றது தான் வந்து நோக்கம். வேலூரில் நம்ம மக்களுக்கு யாருக்கும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்க ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு மருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். எத்தனையோ பேர் சொன்னாங்க நீ எப்படி வந்து 100 ரூபாயில் எடுத்துகிட்டு போய் மருந்தை ரீச் பண்ணுற அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன் 100 ரூபான்றது பார்க்காதீங்க. அவனுக்கு அன்னைக்கு தேவை ஒரு மாத்திரை, ஒரு அத்தியாவசியமான மாத்திரை. அது எடுத்துகிட்டு வரது பெரும்பாலும் வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வயசானவங்க சொல்லியிருக்காங்க. நான் என் புருஷன் மட்டும் தான்ப்பா இருக்கும், என் புருஷனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு, நான் கால் பண்ண வித்தின் 1 ஹவர்லேயே வந்து உங்கள் ஃபார்மசிலேருந்து மெடிசன் கொடுத்தாங்க. அது பணன்றதை விட அந்த டைமில் வந்து அந்த கொடுத்த சேவை வந்து ஒரு பெரிய நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது, பயனுள்ள சேவை. அதே போல் பார்த்தோம்னா நம்ம ஃபார்மசி பெரும்பாலும் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஊரில் ஒரு ஃபார்மசி நமது இருந்தாலும் அது 24 மணி நேரம் இருக்கணும். அப்போ எங்கள் டீம் சொன்னது என்னென்னா நைட்டெல்லாம் வந்து சேல்ஸே கிடையாது, நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, நம்ம முடியலாம். நான் சொன்னது அது கிடையாது, சேல்ஸுன்றது நோக்கம் கிடையாது. அந்த நைட்டில் ஒருத்தன் வந்து தலைவலிக்கோ பல்வலிக்கோ வயிற்று வலிக்கோ ஒரு மருந்து வாங்குறான் பாருங்க, அது 50 ரூபா இருந்தாலும் அவனுக்கு தான் தெரியும் அதனுடைய பலன். நிச்சயமாக. ஸோ தட் சர்வீஸ் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ்ன்ற ஒரு பாலிசியில் தான் வந்து நம்ம ஃபார்மசி எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து 24 ஹவர்ஸாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஜெனூன் ப்ராடக்ட் தான் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து இந்த சுகி ஃபார்மான்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே போல் டிவைன் கேஃபேவும் ஸோ அதையும் வந்து ஒரு லெவல் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து என்னுடைய சன்ஸ் அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்ரீநாத் ஸ்ரீகாந்த் அவங்க 2 பேருமே வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து ஃபர்தராக வந்து இது போல் சேவையில் இன்வால்வ் ஆகணும். பிஸ்னஸ்ன்றது நோக்கன்றது நமக்கு வேண்டாம். வி டூ த பெஸ்ட் சர்வீஸ். சூப்பர். அதில் நமக்கு பலன் கிடைக்கும், அதே போதும் அப்படின்றது தான் நாங்கள் இருக்கோம். சார் இவ்வளோ பிஸியான நேரத்தில் கூட ஃபிட்டாகவே இருக்கீங்க சார். ஸோ உங்களுடைய இளமையின் ரகசியத்தை பற்றி சொல்லுங்கள் சார். அது ஒன்றும் இல்லை, நம்ம அதை தான் சொல்கிறோமே, முதல்ல சொன்ன மாதிரி வந்து 24 மணி நேரம் இருக்குது ஒரு நாளில். நம்ம எல்லாருமே வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸை நம்ம எல்லாருமே சொல்கிறது பிஸின்ற ஒரு வேர்டு. அந்த பிஸின்ற ஒரு வேர்டை வச்சுட்டு நம்ம பார்த்துக்காம விட்டுடுறோம். அதனால் வந்து இந்த 24 மணி நேரத்தில் குறைஞ்சது மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நமக்குன்னு ஒதுக்கிக்கணும். மேக்ஸிமம் 1 ஹவர் அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஒன்று ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் நம்ம பண்ணணும். அதில் மெயினாக வந்து என்னுடைய இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயினாக வந்து யோகா மெடிடேஷன் அதை நான் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கின பிறகு அதை நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதே போல் உணவு பழக்க முறைகளும் நம்ம வந்து நம்ம நாக்கை கண்ட்ரோல் பண்ணோன்னு எல்லாத்தையும் சுவையை மட்டும் தேடி போகக்கூடாது. எது ஹெல்த்தியான ஃபுட்டுன்றதை செலக்ட் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு நமக்கு ரொம்ப கண்ட்ரோல் தேவை. கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் சுகரை நிறைய வந்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும், சால்ட் ரொம்ப எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலான வெஜிடபிள்லேயே வந்து சுகரும் இருக்குது சால்ட்டும் இருக்குது, நம்ம ஆட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அதை ரொம்ப ஆட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிவிட்டு எண்ணெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பி வித் த நேச்சர், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறப்போ நம்மளே வந்து தானாக வந்து நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. சார் நான் அடுத்து என்ன கேட்க போகிறேன்னா, ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சாதாரணமாக ஒரு 10க்கு 10 ரூமில் தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா இன்று 350க்கும் அதிகமான ஒரு பெட் வசதிகள் கொண்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய பலப்பளவில் இவ்வளோ அழகாக வந்து செயல்பட்டுருக்கீங்க. அதை பற்றி ஒரு 2 வார்த்தைகளை பகிர்ந்துக்கலாம் சார். ஸோ 2004 வந்து நம்ம இந்த மருத்துவமனை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு சின்ன ஷாப்பு. பீடத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப் இருக்கும், ஒரு 4 கடை. அதில் வந்து ஒரு கடை வந்து நம்ம எடுத்து இங்கே வந்து ஒரு மருத்துவ வசதி கட்டாயமாக அந்த கிராமத்துக்கு வேணுன்ற ஒரு நோக்கத்துக்காக வந்து நம்ம துவங்கணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா வந்து அம்மாவை பார்க்க வர பக்தர்கள், சென்னையிலேருந்து வரவங்கெல்லாம் வந்து டாக்டர்ஸ் வருவாங்க, இங்கே வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பண்ணுறப்ப தான் தெரிய வந்தது இங்கே நிறைய மக்களுக்கு வந்து மருத்துவ வசதி தேவைப்படுது அப்படின்றப்போ அம்மா கிட்ட அந்த காலகட்டத்தில் சொல்லி ஒரு சின்ன கிளினிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு டாக்டர்
ஒரு நர்ஸ், ஒரு லேப் டெக்னீஷியன், அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த சின்ன கிளினிக். அதுக்கப்புறம் தான் இந்த நாம் வந்து ஒரே ஒரு சின்ன ரூமில் இருந்ததை நம்ம விரிவுபடுத்தணும்னு நினச்சோம். நினச்சிட்டு இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து அம்மா வந்து ஒரு 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக அதை எடுத்துகிட்டு வரணும். அதில் குறிப்பாக வந்து மகளிரும் தாய் சேய் நல மருத்துவமனையாக தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஒரு நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் இது. அப்படின்றப்போ பார்த்தப்போ மெடிசனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா சொன்ன மாதிரியே வந்து பீடியாட்ரிக்ஸும் விமன்ஸும் கைனகாலஜி ப்ராப்ளமும் இங்கே பார்க்க துவங்கணும். நம்ம ஹாஸ்பிட்டல் துவங்குறப்போ கிட்டத்தட்ட 2004 துவங்குறப்போ ஒரு 10 ஸ்பெஷாலிட்டியோடய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா ஜனங்களுக்கு வந்து இத்தனை உடைய ஸ்பெஷாலிட்டி இந்த ஏரியாலையும் தேவைப்படுதுன்றதுக்காக நோக்கத்தோடு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி வந்து 50 படுக்கைகள் ஸ்டார்ட் பண்ணி இந்த மருத்துவமனை துவங்கினப்போ கிட்டத்தட்ட 35 ஸ்டாஃப் தான் ஜாயின் பண்ணாங்க அப்போ. ஆமாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 பேர்கிட்ட வந்து இன்னும் அரௌண்டு நம்ம கேம்பஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த ஒரு மருத்துவமனை மட்டும் இல்லாமல் வெள்ளூர்லேயே வந்து ஒரு 3 மருத்துவமனை மற்றும் ஆரணியில் 1, குடியாத்தத்தில் 1, அது மாதிரி வந்து நம்ம விரிவுபடுத்தி செஞ்சுருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒன்று அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் அண்ட் அடுத்தது என்னுடைய டீம் சப்போர்ட். அதுதான் நான் சொல்லலாம். சார் அடுத்து என்ன கேட்க போகிறேன்னா, ஸ்ரீ சக்தி அம்மா கிளினிக்கில் 6000 ரூபாய் வெளியே போயிட்டு நம்ம ஜென்ரல் செக்அப் நம்ம முழு உடல் பரிசோதனை எடுக்கணும் அப்படின்னா, ஆனால் சக்தி அம்மா கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய டீம் எப்படி சார் நீங்கள் ஐடியா பண்ணீங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு? அது மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணுறது ஒரு பெரிய செலவுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஒரு டெஸ்ட்டுடைய காஸ்ட்டே வந்து 1000 ரூபாய் வரும். அல்ட்ராசவுண்டெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இல்லாமல் பண்ணவே முடியாது. அது ஏன்றது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்ம வந்து எத்தனையோ கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேம்ப்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கேம்ப்ஸ் வந்து அது வந்து வெறும் ஏழைகளுக்காக தான் மட்டும் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அப்படி கிடையாது. கேம்ப்ஸ்ன்றது வந்து அந்த முகாமில் யார் வேணால் கலந்துக்கின்னு அவங்களுக்கு தெரியாத நோயை வந்து அந்த முகாமில் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு மருந்து மட்டும் கொடுக்குறதுன்றது வழி கிடையாது. அது மேலே வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மேலும் எப்படி அது அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கான வழிகள், உணவு முறை, அதே மாதிரி டெய்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் சொல்லித்தரோம். அப்படின்றப்போ இந்த மாதிரி மாஸ்டர் செக்அப் அது வந்து சின்ன சின்ன டெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்தோம். ஏன் வந்து அம்மாவுடைய ஜெயந்தி இப்போ 50வது ஜெயந்தி வருது, அம்மாவுடைய ஜெயந்தி, அந்த டைமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த 500 ரூபாய் அப்படின்றத நம்ம எடுத்துகிட்டு வரணும். அந்த 50 குறிப்பிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இதில் வந்து எத்தனையோ பேர் வந்து பயன்பெறணும். அதில் வந்து அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஹெல்த் செக்அப்பை. அதே வந்து அது ஒரு லிமிடேஷனோடு பண்ணுறோம். ஒரு நாளைக்கு இத்தனை தான். அது ஏன்னா அது எலாபரேட்டாக பண்ணுறப்போ அதுக்கான ரிசல்ட் டாக்டர் அப்போ தான் கரெக்டாக தர முடியும். சும்மா வந்து 500 ரூபாய் வருதுன்றது வாசி ஒரு 1000 பேரை வந்து நம்ம கூட்ட முடியாது. அன்றைக்கி ஒரே நாளில் வந்து 800 பேருக்கு பண்ணுறது, 200 பேர் பண்ணுறதுன்றப்போ அந்த ரிசல்ட் வந்து மாறும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு குறிப்பிட்ட நம்பருக்கு இதை நம்ம செய்கிறோம். இதில் மெயினாக வந்து என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு எத்தனையோ பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிச்சயமாக. ஏன்னா ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ்ன்றது வந்து 35-40 வயசுக்கு போனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே வந்து உடம்பு சரி நல்லா இருக்கோ இல்லையோ ஹெல்த் செக்அப் அவங்க பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக. அதுக்கான பழக்கம் வந்து நம்ம ஊரில் இப்போ தான் வந்துட்டு இருக்கு. அது வந்து இது இன்னும் மேலே வரணும், இதனுடைய அவேர்னஸ் என்னன்றது ஜனங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காகவே வந்து இந்த 500 ரூபான்னு போட்டு வர வச்சு என்னென்னலாம் ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட இருக்குது, இல்லை தே ஆர் டெய்லி நார்மலாகவே இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இது அம்மாவுடைய ஜெயந்தி முன்னிட்டு நம்ம எடுத்து பண்ணி. நிச்சயமாக சார். சார் அடுத்து நான் என்ன கேள்வி முன்வைக்க போகிறேன்னா, ஸ்ரீ நாராயணி மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 டிரான்ஸ்ஃபர் கிட்டி அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கீங்க, இன்னும் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டிரான்ஸ்பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசாங்க உத்தரவோட இங்கே வந்து கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் அம்மாவுடைய பிளெஸிங்கோட 89 பேருக்கு நம்ம டயாலிசிஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் எங்ககிட்ட லிஸ்ட்டில் வந்து 25-30 டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங், டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ். ஸோ இத்தனை பேரும் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உறவினர்களும் ரெடியாக இருக்காங்க. ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கட்டாயமாக இது ஒரு பெரிய சேவை. இது வந்து நம்ம இது ஒரு பெரிய அவேர்னஸும் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ரிஜெக்ஷன்ன்றது ரொம்ப கம்மி. எங்களுக்கு ஹார்ட்லி சொன்னால் எங்களுக்கு வந்து 0.5% கூட நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. அந்தளவுக்கு வந்து ஒரு சிறந்த டாக்டர்ஸ் எங்ககிட்ட, நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் யூராலஜிஸ்ட் ஒரு நல்ல டீம் இருக்குது. அதுக்கேற்ற தேட்டர் ஸ்டாஃப்ஸ், நர்சஸ் எல்லாருமே இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு. சூப்பர் சார். அதில் மெயினாக வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காப்பீட்டு திட்டம். அரசாங்கம் கொடுத்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பேஷண்ட் வந்து ரொம்ப நிறைய பேர் பலன் அடைகிறாங்க. டயாலிசிஸ்ன்றது ஒருத்தனுக்கு வருதுன்னா பெரிய பணக்காரனே வந்து நாளைக்கு பிச்சைக்காரன் ஆகிற அளவுக்கு வந்து எடுத்து போய் விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம இங்கே வந்து நம்ம மருத்துவமனையில் அரசாங்கத்தோடைய சப்போர்ட்டோடவும் அது இல்லாமல் அம்மாவுடைய சேரிட்டியிலேருந்தும் பணத்தை எடுத்து நம்ம பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சேவை செய்யணும். இனி வரும் காலகட்டத்தில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு வேலூர் மாவட்ட மக்களுக்கு எத்தகைய இருக்கும் அப்படின்றது
ஸோ பொதுவாக வந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றது ஃப்யூச்சர் பிளான் என்ன, ஹாஸ்பிட்டலுன்றது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் கொடுக்குற இடம்ன்றது எல்லார் மனசில் இருக்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அது ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேஷன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சென்டர் அப்படின்றது தான் அதை சொல்ல வரணும் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி வந்து பெரும்பாலான டிசீஸ் வந்து வர்றது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரெகுலர் உணவு பழக்கங்கள், அன்றாட நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இதெல்லாம் இல்லாத வாசி தான் புது டிசீஸ் எல்லாம் வருது. அந்த டிசீஸ்க்கான எதிர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது. அதை வந்து நம்ம எப்படி வந்து ரீகெயின் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதுதான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுடைய நோக்கமும். மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அந்த ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கும். சார், அடுத்து நான் என்ன கேட்க போகிறேன்னா, இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தங்க கோவில், எத்தனை பக்தர்கள் இங்கே நம்ம வரணும் அப்படின்னாலே எல்லா ஒரு மக்களும் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த தங்க கோவிலை பற்றி அழகான 2-3 வார்த்தைகள். அம்மா வந்து இந்த தங்க கோயில் ஸ்டார்ட் பண்ண துவங்கின நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. எத்தனையோ கோயில்கள் இருக்கலாம், ஆனால் வந்து எத்தனையோ கோயில்கள் எத்தனை பக்தர்கள் போகிறாங்கன்றது, எப்படி வந்து வர வைக்கிறாங்கன்றது ஒரு இது இருக்குது. ஒன்று, தெய்வத்தினுடைய அருள், தெய்வத்தினுடைய சக்தி, அதெல்லாம் வந்து ஜனங்களை வந்து ஈர்க்கிறது. அதே போல் அம்மாவும் வந்து இங்கே செஞ்சுருக்காங்க. அம்மாவுடைய சக்தி மட்டும் இங்கே இருக்கிற நாராயணி, லக்ஷ்மி நாராயணி எல்லாருடைய சக்தியால் வந்து நிறைய ஜனங்கள் வராங்க. இவ்வளோ பேர் வரும்போது ஏன் வந்து தங்க கோயில் இங்கே அவசியம் அப்படின்றத நாங்கள் கேட்டோம். முதல்ல வந்து ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, தங்க கோயிலுன்றது ஒரு தங்க கோபுரம் மட்டும்தான் பிளானில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரகாரம் வந்து கோயிலாக பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து கோயில் முழுக்குமே வந்து கோல்டில் வந்து பிளேட்டட் பண்ணியிருக்காங்க அம்மான்றது ஒரு பெரிய விஷயம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து குழந்தைங்களும் போனோம், பெரியவங்களும் போனோம், வயசானவங்களும் போனோம், எல்லாருமே போனோம். போகிறப்போ வந்து அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து எஸ்பெஷலி வந்து கோயில்களுக்கு போகிறப்போ அங்கே என்ன மாற்றம் கிடைக்குது. நம்ம வீட்லேயே கூட வந்து பூஜை அறை இருக்குது. பூஜை அறைன்றது நம்ம வீட்லேயும் கூட ஆண்டவனை பார்க்கலாம், ஆண்டவனை வேண்டிக்கலாம். ஏன் வந்து எல்லாரும் கோயிலுக்கு வராங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். கோயிலுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும், யாகங்கள் நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பாராயணம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனோட சக்தி எல்லாமே வந்து அங்கே இருக்கிற கடவுள்கிட்ட இருக்கும். நிச்சயமாக மொத்தமே அப்சர்வ் பண்ணி இருக்கிறது தான் வந்து கடவுளுடைய சக்தி. அதுக்கப்புறம் வந்து தங்கத்துடைய மகிமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே பாடியில் பார்த்தோம்னா சின்ன ஒரு கோல்டு ரிங் போட்டிருப்போம், ஒரு செயின் போட்டிருப்போம். ஏன்னா ஒரு மெட்டலுக்கு வந்து ஒரு அந்த சக்தி இருக்கு. அந்த ஆக்ரோஷ சக்தின்னு அது அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுற சக்தி. ஸோ சின்ன ஒரு ரிங்குக்கே இருக்கிறப்போ நம்ம ஒரு கோல்டன் டெம்பிள் அப்படின்றப்போ தங்கத்துக்குள்ளவே நம்ம போயிட்டு வரும்போது அதனுடைய வைப்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அது ஒன்று. ஏன் வந்து இவ்வளோ பெருசாக ஒரு தங்க கோயிலை பண்ணணும்? அந்த தங்கம் இருந்தால் வேறு எதனா யூஸ் பண்ணியிருக்கலாமே, இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் பண்ணியிருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணி நிறைய செஞ்சுருக்கலாமேன்றது ஒரு கொஸ்டினும் இருக்கும். ஆனால் அம்மாவுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம்ன்றது வந்து இட்ஸ் எ மெட்டீரியலிஸ்டிக். லைக் அந்த தங்கத்தை பார்க்கறதுக்குன்னு ஒரு 1000லேருந்து ஒரு 10,000 பேர் வருவாங்க. அந்த 10,000 பேருக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜை கொடுக்கணும். அதனுடைய கான்செப்ட் தான் வந்து இன்றைக்கி ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள். கிட்டத்தட்ட வந்து அந்த கோயிலில் வந்து நம்ம போய் பிரகாரத்தை ரீச் பண்ணுறதுக்கு வந்து 1.25 கிலோமீட்டர்ஸ் தே ஹேவ் டு வாக். ஆமாம். அதை வாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப் பாத்வேல நடக்கிறாங்க. அந்த ஸ்டார் ஷேப் பாத்வேல நடக்கும்பொழுது சுற்றி நாங்கள் வந்து மூலிகை செடிகள் வச்சுருக்கோம், ஒரு பக்கம் பழச்செடிகள் வச்சுருக்கோம். அது மாதிரி விதவிதமான செடிகள், ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸ் வந்து அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படி நடந்து வரும்போது அந்த நட்சத்திர வடிவம் வந்து ஸ்ரீசக்கர வடிவம்னு சொல்லுவோம். அதில் நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா 2 சைடும் மெசேஜ் வச்சுருக்கோம். மெசேஜ்ன்றது வந்து ஒரு நல்ல தகவல், லைக் நமக்கு அன்றாட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு நல்ல தகவல், ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தகவல். அதை வந்து வேறு லாங்குவேஜஸில் வச்சுருக்கோம். இங்கிலீஷில் வச்சுருக்கோம், தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, பெங்காலியில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, கன்னடாவில் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லையும் அங்கே வந்து வச்சுருக்கோம். அது காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 600 to 700,000 மெசேஜஸ் வச்சுருக்கோம். அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் படிச்சுட்டு நான் என் வாழ்க்கையிலேருந்து இது மாதிரி மாற்றிக்கிறேன் அப்படின்றது தான் வந்து ஒரு நோக்கமாக இருக்கணுன்ற ஒரு பாலிசிக்காக தான் வந்து அம்மா வந்து இவ்வளோ பெரிய ஒரு தங்க கோயிலை பண்ணியிருக்காங்க. கோல்டன் டெம்பிள்ன்றது வந்து கோல்டுன்றது நமக்கு தேவை வந்து ஸ்வீட், மருந்துன்றது அங்கே இருக்கிற மெசேஜ். சூப்பர். ஸோ அம்மா கொடுக்கறது வந்து ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு தான் அந்த மெட்டீரியலிஸ்டிக் கோல்டு. நம்ம எல்லாரும் நினச்சிருக்கோம் நம்ம ஓடுறது வந்து போய் பொற்கோயிலை பார்க்குறோம், தங்கத்தை பார்க்குறோன்றது. தங்கன்றது வந்து பிரதானம் கிடையாது எங்கள் அம்மாவுக்கு பிரதானம் வந்து நான் கொடுக்குற மெசேஜ். ஸோ அந்த மெசேஜை வந்து ஒன்று ஃபாலோ பண்ண கூட போதும், அது கடைப்பிடிக்கிறது வந்து தான் சந்தோஷம். அதனுடைய பேசிக் பிரின்சிபல் தான் எனக்கு இருக்கிற கோல்டன் டெம்பிள். அடுத்து ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
உங்களுக்கும் ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களுக்கும் சிறு வயதில் இருக்கக்கூடிய அழகான ஒரு அன்பை பற்றியும் நட்பை பற்றியும் உறவை பற்றியும் எல்லாருக்கும் சொல்லலாம் சார். ஸோ அம்மா வந்து நான் பார்த்தது வந்து நான் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூலில் படிக்கிறப்போதுலேருந்தே வந்து அம்மாவுக்கு வந்து இந்த சக்தி இருக்கிறது. எப்படின்னு சொல்லணும்னா, நார்மலாக வந்து ஒரு குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒரு பணம் கிடச்சிதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஸ்வீட் சாக்லேட் வாங்குவாங்க, இல்லை வெளியே போய் விளையாடுவாங்க, பார்க்கு சினிமா அது மாதிரி போவாங்க. ஆனால் நான் பார்த்தது வந்து அம்மா வந்து எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். அம்மா கூட பிறந்தது இந்த இந்த பிறவியில் வந்து ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்னப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் காசு கொடுப்பாங்க, பேக்கெட் மணின்றது அம்மாவுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த மணியை வாங்கி சின்ன சின்ன பிள்ளையார் படம், பெருமாள் படம், அந்த மாதிரி சாமி படத்தை வச்சு சிறு வயதிலே என்ன வயசு இருக்கு சார்? இருக்கும் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேயே அம்மா பண்ணுவாங்க. 5வதுலேயே பண்ணுவாங்க. 5வது படிக்கிறப்பவே அம்மா வந்து ஊர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. நான் கிருஷ்ணசாமியில் படித்தேன். படித்தப்போ அப்போவே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சின்ன பிள்ளையார் படம், பெருமாள் படம்லாம் வாங்கி வீட்டில் எங்கன்னா ஒரு மூலையில் வச்சு இந்த தென்னங்குச்சியெல்லாம் வச்சு அது மேலே வேப்பெல்லாம் போட்டு அம்மா வந்து பூஜை பண்ணி அந்த காசு கிடைக்கிற காசை வச்சு வாங்கி வெல்லம் வாங்கி அந்த வெள்ளத்தை தண்ணியில் கலந்து அந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா வயசான பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் கலந்துட்டு இருப்பாங்க. ஆமாம், அப்போவே அது உட்காந்து அந்த புக்கு ஏதாவது ஒரு போற்றி புக்கை படித்து பூஜை முடிஞ்ச அம்மா வந்து ஊதுவத்தி வத்தலை பாக்கெல்லாம் வச்சு தீபாத்தனெல்லாம் காமிச்சிட்ட பிறகு அந்த சக்கரை தண்ணி அந்த வெள்ளை தண்ணி வந்து எல்லாருக்கும் தீர்த்தமாக கொடுப்பாங்க. இது வந்து அப்போ இருந்ததே. ஸோ அப்போவே வந்து பார்த்தப்பவே வந்து அவரோட ஈடுபாடை வந்து முதல்ல இருந்தே வந்து ஆன்மீகத்தில் மட்டும்தான். நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம், ஏதோ விளையாடுவோம். ஆனால் அவர் வந்து அப்படி கிடையாது. அம்மா வந்து சக்தி அம்மா வந்து அது மாதிரி கிடையாது. அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பாட்டிங்க தாத்தாங்க தான் இருப்பாங்க. அது எஸ்பெஷலி கோயிலில் இருக்கிற பாட்டிங்க தான். நிறைய நான் இருந்த ஒரு வாடகை வீடு வேலூரில், அந்த வீட்லேயும் பார்த்தா நாங்கள் வேலூரில் இந்த வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க, வத்தம்மா பாட்டி அப்படின்ட்டு. அவங்க கூட சேர்ந்து தான் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. நான்லாம் போக மாட்டேன், அம்மா தான் அதெல்லாம் போவாங்க. நான் பசங்க கூட விளையாடுறதும் மூவிஸ்க்கு போகிறதும் அந்த மாதிரி இருந்தேன். ஆனால் அம்மா வந்து அப்பத்துலேருந்தே வந்து அவங்க கூட எல்லா கோயிலுக்கும், வேலூரில் இருக்கிற வெம்பலி அம்மன், சோலாபுரி அம்மன் கோயில், எல்லா கோயில் ஆடி மாதம்னா அம்மாவை பிடிக்க முடியாது, பாட்டிங்க கூட தான் பிஸியாக இருக்கலாம் ஃபுல்லாக. அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் ஏஜ் வந்து நான் வந்து 10th 11th வந்துட்டோம். அப்போவும் வந்து அம்மா கிட்டேயும் வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு இப்படி நடக்குமா, எனக்கு இது பிறக்குமா, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும். நான் சொல்லுவேன், எதுக்கு அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறீங்கன்னா, அவர் சொல்கிறது அப்பத்துலேருந்தே அந்த ஆன்மீகம் அப்படின்றது இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே பீடத்தாண்ட நம்ம வீடு கட்டினது. எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், அப்பா வந்து ஸ்பின்னிங் மில்லில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு சின்ன பிளாட் இங்கே வாங்கினோம். வாங்கிட்ட பிறகு அம்மாவுடைய பேங்க் லோன் போட்டு ஒரு சின்ன வீடு இங்கே ஒன்று கட்டினோம். கட்டிட்டு எங்கள் அம்மாவுடைய ஆசை என்னன்னா, நாங்கள் எல்லாரும் இங்கே வரணும், அப்பா இங்கே வேலை செய்கிறாரு, இங்கே வந்துடணும் அப்படின்றது. அப்போ வந்து நாங்கள் 2 பேருமே அகெயின்ஸ்ட். அம்மாவும் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. நான் ஏன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே விட்டுட்டு, வேலூரில் எல்லாத்தையும் விட்டுட்டு, அங்கே கோயில் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வரணும் அப்படின்றது அம்மாவும் சொல்லி நானும் சொல்லி இங்கே வரவே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து அந்த வீடு மூடியே வச்சிருந்தோம், புது வீட்டை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் டெனண்ட் விட்டோம். டெனண்ட் ரெண்ட்டுக்கு சரி சும்மாவே இருக்கு, வீடு இருக்கக்கூடாதுன்னு விட்டோம். இத்தனைக்கும் அங்கே ஒரு கிறிஸ்டின் இருந்தாங்க அந்த வீட்டில். அப்படி பார்க்குறப்போ அந்த வீட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற புத்து அன்னைக்கும் இருந்தது, அப்போவும் இருந்தது அதே புத்து. அந்த புத்தில் வந்து அவங்க வந்து ரெண்ட் இருந்தவங்க சொன்னாங்க, நாங்கள் பாம்பு பார்க்குறோம், அதனால் வந்து எங்களுக்கு அந்த புத்து எங்களுக்கு இங்கே இருக்க பயமாக இருக்குது, நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ எங்களுடைய அம்மா வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட். அவங்க அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த புத்தெல்லாம் அழிக்கக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு எண்ணம் எடுத்துன்னு என்ன பண்ணாங்க, அதுக்குன்னு பாம்பு பிடிக்கிறவங்கலாம் இருப்பாங்க, அவங்கள அழைச்சிட்டு வந்து இதை நாங்கள் எடுத்துகிட்டு இந்த பாம்பை துரத்தணும் அப்படின்றப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இந்த இடம் வந்து இந்த புத்தால் வந்து டெவலப் ஆக போகுது அப்படின்றது சொன்னது அந்த காலத்துலேயே. அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரெண்ட்டு கூட காலி பண்ணுங்க, நான் இதை அழிக்க மாட்டேன் அப்படின்றது அம்மாவுடைய இதில் பண்ணி வீடை முடிய வச்சுருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 years பொறுத்து அட் த ஏஜ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட் நாங்கள் வரும்போது அம்மாவும் வந்து 11th இருக்காங்க, ஊரிஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது அம்மா வந்து நான் வந்து மக்களுக்காக இதுக்கு மேலே சேவை செய்ய போகிறேன், ஆன்மீக தொண்டில் இறங்க போகிறேன், எனக்கு இந்த வீடு இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து போய் சேவை செய்யணும், ஒரு கோயிலில் போய் இருக்க போகிறேன் அப்படின்றது அப்போ வந்து அம்மா கிட்ட கேட்டோம். அப்போ அருள்வாக்கு அந்த வேலூர் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து வாண்ட் டு சூஸ் எ பிளேஸ், எங்கே வந்து நாராயணின்றவங்க வர போகிறாங்கன்றது. அப்போ வந்து நாங்கள் எங்கே வர வேணாம், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு இருந்தோம். அந்த இடத்த அம்மா சூஸ் பண்ணி அதே இடத்துக்கு திரும்ப வந்துட்டு நான் புத்தாண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 2 நாள் அம்மா இங்கே வர ஆரம்பித்தாங்க, செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். அப்போ எங்கள் வீடு வந்து வெள்ளூர்லேருந்து சத்தோச்சேரி போயிட்டோம். அங்கேருந்து அம்மா சைக்கிள்லேயே இங்கே பூஜைக்கு வருவாங்க. அங்கேருந்து சைக்கிள்லேயே வந்து அம்மா பூஜைக்கு வந்து செவ்வாய் அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் இங்கே வந்து அருள்வாக்குன்றதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நானே வந்து எந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் நாங்கள் அம்மா கிட்ட போய் கேட்போம், இது பண்ணணும், அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் வேணும்.
அம்மா சில டைமில் வந்து சரின்னுவாங்க, சில டைமில் வேணான்னுவாங்க. நம்ம நினைப்போம் ஏன் வேணான்றாங்கன்றது நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது, எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறோம், இதே நம்ம வேணான்றோம் அப்படின்றது. அம்மா என்னன்னுவாங்க, அதுக்கு ஒன்று நீ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருன்னு. அதுக்கு வந்து எனக்கு பல உதாரணம் கிடச்சிருக்கு. எனக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே எடுக்கிற டாக்டர்ஸு நிறைய பேருடைய சிவி, நாங்கள் வந்து மெயினாக டாக்டர்ஸ் எடுக்கிறப்ப என்ன பார்ப்போம், மெயினாக நல்ல சிவி இருக்கா, நல்ல இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி செலக்ட் பண்ணுவோம். பட் அம்மாவுடைய பார்வைக்கு வந்து அப்படி இருக்காது. அம்மா வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, ஒருத்தரை பார்த்தவே சொல்லுவாங்க இவங்க நல்ல டாக்டர், நல்லா செய்வாங்க உனக்கு. சில டைமில் சொல்லிடுவாங்க இல்லை வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிருவாங்க. நான் சொல்லுவேன் ஏம்மா, ஒரு நல்ல டாக்டர், நல்லா படிச்சிருக்காரு, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏன் வந்து நீங்கள் அனுப்பணும்னு. அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸோட நீ பாருன்னுவாங்க. வித்தின் 1 or 2 monthsல எங்களுக்கு அதனுடைய விளைவு தெரிய வந்துடும். அவரால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் நாங்களே போய் சொல்லுவோம் இது மாதிரி நடந்ததுமா அப்படின்னா அதுதான் நான் சொன்னது அப்படின்வாங்க. ஸோ அப்போவே வந்து அம்மா வந்து எனக்கு கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன், ஃபஸ்ட் இயர் நான் புதுக்கோட்டையில் படிச்சுட்டு இருந்தேன், மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்கடா, அதுதான் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னேன் என்னத்தை அருள்வாக்கு சொல்கிறாரு எனக்கு புரியலையே அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே வளர்ந்தோம், ஒரே கட்டில் படுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அவர் வேற சாமின்றது வந்து டக்குன்னு என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதுவும் அந்த ஏஜில் அப்போ வரும்போது தான் பேசுகிறப்போ அம்மா வந்து அப்போவே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1998 2000 அம்மா வந்து சொல்லிட்டாங்க இங்கே ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, ஸ்கூல் வரப்போகுது. அப்போவே ஆமாம், ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, காலேஜு, இந்த இடமே வேற மாதிரி சுபிக்ஷமாக வரும் அப்படின்றது அம்மாவுடைய வாக்கு. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், இது வந்து அம்மா வந்து இங்கே வந்து சுயம்புன்றது ஒரு லிங்கம் வந்தது. அந்த சுயம்பு வரும்போது அம்மா கொடுத்த ப்ரெஸ் ரிப்போர்ட் டு த மீடியாஸ். அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், நம்மக்கிட்ட ஒன்றுமே பணமே கிடையாது, எப்படி வந்து அம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து நாளைக்கு நடக்கலைன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும், அது மாதிரி சொல்ல வேணான்றப்போ அப்போ அம்மா எனக்கு சொன்னது, இது தானா அம்மா நினச்சி நடக்கக்கூடிய விஷயம், இதோட அவன் கூட இருந்தால் சேவை செய்கிற மாதிரி இருக்கும், அவன் இதை பார்க்க போகிறான், அவனுக்கு இதில் எந்த ஒரு சந்தேகம் தேவையில்லை, இது அம்மா முடிவெடுத்தது, அம்மா சங்கல்பம் எடுத்துட்டு இருந்தது, இந்த இடத்த இந்த மாதிரி எடுத்துட்டு வரணுன்றதுக்காகவே சில பக்தர்கள் சில ஊரில் பிறந்திருக்காங்க, அவங்க தானாக அந்த டைமுக்கு வருவாங்க, தானாக என்ன செய்யணுமோ செய்வாங்க, இந்த இடம் வந்து வளரும் அப்படின்றது நான் சொல்கிறது. இந்த கோயிலில் வந்து அந்த வீடு மட்டும் தான் எங்களுடைய ப்ராப்பர்ட்டி. எங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொன்னால் அந்த வீடு மட்டும் தான், அந்த வீடை தாண்டவே எதுவும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 to 150 ஏக்கர் இந்த இடத்துல வாங்கி இவ்வளோ பெரிய ஸ்தாபனம் வந்திருக்குதுன்னா அம்மா கொடுத்தது அன்னைக்கு கொடுத்த வாக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே இல்லாதப்போ அம்மா சொன்னது இங்கே ஸ்கூல் வரும், ஹாஸ்பிட்டல் வரும், காலேஜ் வரும், எல்லாம் வரும் சொன்னது இன்னைக்கு வந்திருக்குதுன்றது தான் ஒரு பெரிய விஷயம். ஆமாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, தங்க கோயில்ன்றது சாதாரணமாக ஒரு கல் கோயில் கட்டுறதுக்குனாவே பல ஜென்ரேஷன் வேணும். ஆமாம். அதில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, வெறும் மண் தரை, யாரோ ஒரு தரையை கடகால் போட்டு ஒரு கோயிலை கட்டி தங்க கோயிலோட இன்னைக்கு இந்த பிரிவிலே பார்க்குறோன்றது கண்டிப்பாங்க ஒரு பெரிய சந்தோஷம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வெள்ளூர் மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஆமாங்க. வேலூர் எப்படின்றது நம்ம எல்லாரையும் தெரியும். நம்ம வெள்ளூர் வந்து ஃபேமஸ் ஃபார், வெள்ளூர்ல ஒரு முக்கிய அடையாளம் தான். ஒன்று கோட்டை, சிஎம்சி V18 இருந்தது. இன்னைக்கு வந்து அம்மா வந்த பிறகு ஒரு பெரிய டூரிசம் பூம் சென்டரா வந்து நமக்கு வந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா மக்களும் வந்து இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெள்ளூர் மக்கள் ரொம்ப ஹாப்பி. நிச்சயமா சார், இது ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பார்க்குறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சார் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபயருக்குள்ள போக போகிறோம். நான் ஒரு சில கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன், நீங்கள் அழகாக அதுக்கான ஒரு பதிலை சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? போகலாங்களா? ஓகே ஓகே. வேலூரில் பிடித்த இடம்? வேலூரில் பிடித்த இடம் அமிர்தி. அமிர்தி பார்க் போயிருக்கீங்களா? ஆல்ரெடி போயிருக்கேன் நிறைய. இப்போ ரீசனா? இப்போ நான் எப்போவுமே வந்து ஒரு அமைதி வேணும் அப்படின்னா கோயிலுக்கு அடுத்த இடம் நான் அமிர்தி போயிடுவேன். ஓ சூப்பர். தனியாக போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறது ஒரு 1/2 an hour ஸ்பெண்ட் பண்ணுவேன் அலோனா. தட் இஸ் மை நேச்சர். ஓ சூப்பர். பிடித்த சுற்றுலாத்தலம்? இப்போ வந்து ரொம்ப பிடித்த சுற்றுலாத்தலம், ரொம்ப தூரம்லாம் போக இல்லை, உடனே போயிட்டு வரலான்னா ஏலகிரி ரொம்ப பிடித்த சுற்றுலாத்தலம். ஓ சூப்பர். சார் உங்களின் பலம்? அம்மாவின் ஆசீர்வாதம். சூப்பர் சார். பிடித்த உணவு? உணவு பிடித்ததுன்னு வந்து இயற்கையாக எல்லாமே, லைக் மெயினாக வந்து வெஜிடபிள்ஸ், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். த ஃபுட் ஐ லைக். அண்ட் பழங்கள், ஜூசஸ். சூப்பர். இளைஞர்களுக்கு அண்ணனுடைய ஒரு அறிவுரை? இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து பலவிதமான கோர்ஸ்கள், இன்றைக்கி புது கோர்ஸ் வந்திருக்கு, கோர்ஸை படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்றது வீட்டில் இருக்காங்க. அது மாதிரி இருக்கவே கூடாது. இன்றைக்கி எத்தனையோ வேலைகள் ரெடியாக இருக்குது. ஒரு நாளும் நம்ம டைமை வந்து வீட்டில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. படித்த உடனே ஏதாவது ஒரு ஜாபுக்கு அவங்க உள்ளே போயிடணும்.
அப்படி போகிறது தான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அது பெரிய பெருமை, அவனுக்கும் ஒரு பெரிய மதிப்பு சொசைட்டியில் இருக்குது. படிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு நான் படித்த வேலை வரும்ன்றது தேடின்னு வீட்டில் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். அதுதான் வந்து பெரிய வெற்றின்னு சொல்லலாம். சூப்பர் சார். பெற்றோர்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? பெற்றோர்கள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இல்லை. ஆமாம். ஒன்று. ரெண்டாவது, அவங்கள பிடிக்கிறது பிடிக்கலன்ற வார்த்தைக்கான இடமே கிடையாது. நிச்சயம். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கும். அவங்கள ரொம்ப பிடிக்கும். சார், உங்களோட ஃபேமிலி பற்றி ஒரு 2 வார்த்தைகள். ஃபேமிலி வந்து அமைதியான ஃபேமிலி. நம்ம வீடு அமைதியாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு வேலையும் வந்து சக்ஸஸாக நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு உதாரணம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து என்னுடைய ஃபேமிலி அதே போல் தான். ஒய்ஃப் அண்டு 2 சில்ட்ரன். அவங்க 2 பேருமே வந்து எந்த ஒரு நான் என்ன சொல்கிறோமோ அது செய்வாங்க. ஸோ எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நான் இது தான் செய்யணும், இது தான் பண்ணணுன்றப்போ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஒபீடியன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது நான் எப்படி எங்கள் அப்பா கிட்ட இருந்தனோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பேரண்ட்ஹுட்டு அதே மாதிரி வீட்டில் மனைவியும் அதே மாதிரி தான். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை வந்து அவர் செய்யட்டும், நம்ம பிள்ளைகளை பார்க்கணுன்றது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சூப்பர் சார். சார், அடுத்து எப்போவுமே காமாகவே இருக்கீங்க, உங்களுக்கு கோவம் வராதா? கோவம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு. கோவம் வந்து கட்டாயமாக வரும். எவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பார்க்குறப்போ கோவம்ன்றது இல்லாமல் இருக்காது. அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான். கோவம்ன்றது மட்டும் ஒரு டூல் கிடையாது ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு. அமைதியோட அதை தடுக்கிறதுக்கான வழிகளை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் யோகா மெடிடேஷன் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்குவத்தனம் தானாக வரும். எவ்வளோ நம்மளை வெறுப்பேற்றினாலும் நம்ம அந்த வெறுப்பேறுனா நம்ம தான் பாதிக்கப்படுறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்கும் கோவத்தில். இன்னமும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போ நம்ம உடம்பை நம்மளே புண்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் அமைதியாக அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுக்கிறது தான் வழி. அந்த டைமில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்ல ஒரு டீப் பிரீத் எடுத்து நம்மளை யோசித்து நம்ம இதை உடனே கத்துறதால வந்து இதுக்கு பலன் கிடையாது. ஒரு வழியை தான் சொல்லணுன்றது செய்ய வைக்கணும். சார், நான் அடுத்து என்ன கேட்க போகிறேன்னா, சமீபத்தில் உங்களுடைய பிறந்த நாளைக்கு உங்களுடைய சன் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாரு உங்களுக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் அது Yamaha RX 100ன்றது. நான் வந்து என்னுடைய யூஜி புதுக்கோட்டையில் படிக்கிறப்போ தான் அந்த வண்டி வந்து லான்ச் ஆச்சு. அப்போ பார்த்தப்போ அதெல்லாம் வாங்கணுன்ற ஒரு பெரிய ஆசை. அப்போ வந்து we are not that big family, லைக் ஒரு சாதாரண குடும்பம். நம்ம அந்த வண்டியெல்லாம் வாங்க முடியாது. அது ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு ரவுண்டு கொடுப்பாங்க. அது ஓட்டப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பைக்கை நம்ம வாங்கணுன்றது என்னுடைய எய்ம், வெரி லாங் டைம் எய்ம். அதுக்கப்புறம் நான் பல கார்கள் பைக்ஸ் எல்லாம் இருந்தப்பவும் நான் நினச்சது என்னென்னா இந்த வண்டி நான் வாங்கணுன்றது ஒரு எய்ம் வச்சுட்டு இருந்தேன். பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் எனக்கு அந்த பைக் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்றது. அது கடைசியாக என்னுடைய 50வது பிறந்தநாளில் வந்து ஸ்ரீநாத் ஸ்ரீகாந்த் 2 பேருமே சேர்ந்து அதை ஒரு பைக்கை கிஃப்ட் பண்ணது ஒரு பெரிய ஏதோ ஒரு பெரிய ஒரு நினச்சது நம்ம கிடச்சிதுன்றது மாதிரி அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த பைக் கிடச்சிது. இப்போவும் எப்போனா நைட்டில் மட்டும் நான் எடுத்து வெளியே வருவேன். வெளியெல்லாம் ரோடுக்கெல்லாம் வர மாட்டேன், உள்ளவே ஸ்டீலுக்குள்ளே ஓட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பைக். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். நம்ம பிடிச்ச வந்து நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அது. ஓகே சார். சார், நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்க ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி, கல்லூரி படிக்கிறப்பவும் சரி, ஸோ அப்போ இருந்த நட்பு, சிறு வயது நட்பு, கல்லூரி நட்பு இப்போ வரைக்கும் எல்லாருமே கான்டாக்ட்ல இருக்காங்களா சார்? இப்போவும் நட்பு எல்லார்கிட்டயுமே இருக்கு. அப்போ இருந்ததை விட இப்போ ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா என்ன ஒன்று, என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு மெசேஜ்லையோ ஒரு ஃபோன்லேயோ எப்பயாவது ஒரு நாள் பார்த்துக்கிறதுலையோ கட்டாயமாக நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். அதை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போ. ஓகே, அப்போ எல்லாரும் கூட இப்போ வரைக்கும் கான்டாக்டாக தான் இருக்கீங்க. கட்டாயமாக. சூப்பர் சார். அடுத்து உங்களுடைய கல்லூரியில் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. ஸோ படிக்கும்பொழுது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிளேஸ்மெண்ட் அமைச்சு கொடுக்குறீங்க. ஸோ இனி வரும் காலகட்டங்களில் நிறைய மாணவர்கள் வந்து படிக்க தான் போகிறாங்க. ஸோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்னா என்ன சொல்லுங்கள்? அதுதான், இப்போ நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம காலேஜஸ் நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணி இருக்கிறது பார்த்தோம்னாவே ஒரு ஸ்டூடெண்ட் கூட கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகு வீட்டில் இருக்கிறதுக்கான கோர்ஸே கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான கோர்ஸ்களை தான் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய வெளிநாட்டிலையும் வந்து இந்த கோர்சஸ் வாண்டட் அதிகமாக இருக்குது. அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து மெடிக்கலுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனுடைய அவேர்னஸும் இருக்குது. அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 3 வருஷம் கோர்ஸ்ன்னு அந்த 2.5 வருஷம் முடியறப்போ கடைசி 6 மாதமே பார்த்திங்கன்னாவே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து ஸ்டைஃபண்ட் கொடுக்குறோம் அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியணும், அவங்க அப்பா அம்மாவுக்கும் வந்து தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம மட்டும் செலவு பண்ணல படிக்கிறதுக்கு. அவன் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவன் ஒன்று ஏர்ன் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான்ற ஒரு சந்தோஷம். அந்த மாதிரியான கோர்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். கட்டாயமாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்றதே கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், எங்கேயாவது வேலை செய்யலாம். கண்டிப்பாக சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ நேரமாக நிறைய கேள்விகள், அழகான பதில்கள்,
சுவாரஸ்யமான ஒரு பதில்களை நாங்களும் எதிர்பார்க்கல, மக்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. செட்டர் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ராயல் வெல்லூர் டீம் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல ப்ரோக்ராம்ஸ் அவங்க வெள்ளூரில் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராயல் வெல்லூரும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட். லைக் எப்படின்னா ஒரு நிகழ்ச்சி வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை செய்கிறோம், புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோன்னா அது ஜனங்களுக்கு ரீச் பண்ணுறது தான் ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் வந்து ராயல் வெல்லூர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் எல்லாருடைய சக்ஸஸ் பின்னாலையும் நீங்களும் இருக்கீங்க. ஷட்டர் ஃபோட்டோகிராஃபியும் இருக்காங்க, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், நிறைய விளம்பரங்கள், நிறைய நல்ல நல்ல பிக்சர்ஸ். ஒரு படத்தை பார்த்தா இது யார் எடுத்தாங்கன்றது கேட்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் ஒரு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஏரியாலெலாம் கூட நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம், எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி அவர் சப்போர்ட் வில் பி ஆல்சோ தேர் ஆல்வேஸ் ஃபார் யூ. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ராயல் வெல்லூர் அண்ட் ஷட்டர் ஃபோட்டோகிராஃபி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.